ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6th மந்த் பேபிக்கு கொடுக்கக்கூடிய கம்ப்ளீட் ஃபுட் சார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா பெற்றோர்களுமே 6th மந்த் ஆனதுக்கப்புறம் என்னென்ன உணவு வகைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தேடலில் மூழ்குவாங்க. ஸோ என்னென்ன உணவு வகையில் குழந்தைக்கு 6th மந்த் ஆனதுக்கப்புறம் அறிமுகப்படுத்தலாம், அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கம்ப்ளீட் ஃபுட் சார்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். இந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பால். குழந்தைங்க பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரை கண்டிப்பாக தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க. 6 மாதம் வரை தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கொடுக்காதீங்க. 2 வயது வரை தாய்ப்பால் கொடுக்கறத கண்டிப்பாக நிறுத்தக்கூடாது. உங்களுக்கு தாய்ப்பால் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, தாய்ப்பால் சுரக்கலை, தாய்ப்பால் சுரப்பு நின்றுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க 6 மாதங்களுக்கு பிறகு ஃபார்முலா மில்க் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். தாய்ப்பால் சுரப்பு அதிகம் இல்லை, தாய்ப்பால் சுரப்பு நின்றுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க குழந்தைகளுக்கு மற்ற இடை உணவுகளான ஆப்பிள், கேரட் இந்த மாதிரி உணவுகளை நல்லா வேக வச்சு மசிச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுவும் 1லேருந்து 3 ஸ்பூன் வரை தான் குழந்தைகளுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும். பாலில் உள்ள சத்துக்கள் குழந்தைகளுக்கு வேறு எதுலையுமே இல்லைங்க. ஸோ குழந்தைகளுக்கு தாய்ப்பாலில் நிறுத்தாதீங்க. கண்டிப்பாக 2 வயசு வரைக்கும் கொடுங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால குழந்தையின் உடல் வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ பால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு கொடுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தண்ணீர். குழந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 3 முறையாவது தண்ணீரை கொடுத்துட்டு வாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள். ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச உணவுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகளும் தானிய வகைகள் தான். புரதம் மற்றும் தாதுக்கள் அடங்கிய தானிய வகைகளான அரிசி, பார்லி, ஓட்ஸ், பாசிப்பயிறு மற்றும் பருப்பு வகைகளை குழந்தைகளுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இறைச்சி சூப். இறைச்சி வகைகளை நல்லா வேக வச்சு அந்த சூப்பை மட்டும் குழந்தைகளுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் கொடுத்துட்டு வரலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைகளுக்கு கோழி, மீன் இந்த ரெண்டையுமே நல்லா வேக வச்சு சூப் மாதிரி செஞ்சு சூப்பை மட்டும் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு குழந்தைக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். இறைச்சியை முழுசாக எப்போ கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா 1 வயசுக்கு அப்புறம் நீங்கள் இறைச்சியை டைரெக்டாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுதான் நல்லது. ஸோ இறைச்சி வகைகளை 1 வயசுக்கு அப்புறம் கொடுங்க. 1 வயசுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபுட் சார்ட் பற்றி பார்த்துடலாம். ஃபுட் சார்ட்டில் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்னு 4 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்குக்கு ஒரு மாதிரியும், செகண்ட் வீக்குக்கு வேறு மாதிரியும் குழந்தைகளுக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் வீக்குக்கும் ஃபோர்த் வீக்குக்கும் வேறு மாதிரி குழந்தைகளுக்கு மாற்றி மாற்றி குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ தான் குழந்தைங்க உணவை பழகுவாங்க, உணவை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறதுனால ரொம்பவே நல்லது. குழந்தைகளுக்கு ஜீரண சக்தியும் அதிகமாகும். எப்போவுமே குழந்தைகளுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கேப் விடுங்க. பால் இல்லைனா வேறு இடை உணவுகள் ஏதாவது நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது 1.5 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் கேப் விட்டுட்டு நெக்ஸ்ட் அடுத்த உணவுகளை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். எதுக்கு இந்த கேப்னா 2 மணி நேரம் கழித்து நீங்கள் கொடுத்தாதான் நீங்கள் முன்னாடி கொடுத்த சாப்பாடை ஜீரணமாயிருக்கும். குழந்தையும் அடுத்த சாப்பாடை ஃபீட் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. 6 மாதம் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்கில் என்னென்ன உணவு வகைகளை எந்த அளவில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். குழந்தை எழுந்ததுக்கப்புறம் ஒரு 8 o'clock குழந்தை எழுந்திருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உணவு நீங்கள் திட உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. பிரஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒரு 9:30 கிட்ட ஆப்பிள் பூரி கொடுக்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் டே கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ 1 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்கள். செகண்ட் டே நீங்கள் கொடுக்கும்போது ஆப்பிள் பூரி அதே 9:30க்கு கொடுங்க. டைம் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரே டைமில் கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே 9:30க்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஆப்பிள் பூரி 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் டே ஆப்பிள் பூரி 2 டீஸ்பூன் கொடுங்க. தேர்ட் டே நீங்கள் 3 டீஸ்பூன் கொடுக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உணவை இன்க்ரீஸ் பண்ணணும். மொத்தமாக அதிகப்படுத்திடாதீங்க. ஒரு 3 டீஸ்பூன் போதுமானது. இதையே 3 நாளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 4th டே நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா அதே 9:30க்கு
கேரட் பூரி வந்து 1 டீஸ்பூன் வந்து கொடுக்கலாம். 4th டே வந்து கேரட் பூரி 1 டீஸ்பூன் கொடுக்குறீங்கன்னா 5th டே வந்து கேரட் பூரி 2 டீஸ்பூன் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. 6th டே வந்து 3 டீஸ்பூன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்படி எந்த உணவுகளை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தாலும் 3 நாளைக்கு வந்து தொடர்ந்து வந்து கொடுங்க. ஏன்னா இந்த உணவுகளால் குழந்தைக்கு ஏதாவது அலர்ஜி ஏதாவது ஏற்படுதா அப்படிங்கிறத அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வந்து குழந்தைகளுக்கு இது ஒத்துக்குதா, குழந்தைக்கு பிடிக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு 7th டே வந்து அதே கேரட் பூரியை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். 9:30க்கு வந்து ஆப்பிள் பூரி கொடுத்ததுக்கப்புறம், ஆப்பிள் பூரி இல்லைன்னா கேரட் பூரி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 11 o'clock கிட்ட வந்து பிரஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்து ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கேப்பில் வந்து ஒரு 12 o'clock கிட்ட குழந்தையோட ஸ்லீப்பிங் டைமாக வந்து மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1 hour கழித்து குழந்தை தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அதே ஃபார்முலா மில்க் பிரஸ்ட் மில்க் வந்து நீங்கள் கொடுக்கலாம். மதியம் 1 மணிக்கு பிரஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க் வந்து கொடுக்கலாம். 2nd டே வந்து நீங்கள் ஆப்பிள் பூரி 2 டீஸ்பூன் வந்து கொடுக்கலாம். 3rd டே வந்து அதே 1 o'clock வந்து 3 டீஸ்பூன் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. மதியம் வந்து தொடர்ந்து வந்து ஆப்பிள் பூரியை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். 1st டே 2nd டே 3rd டே 4th டே இந்த 1 வீக் ஃபுல்லாக வந்து ஆப்பிள் பூரியை வந்து நீங்கள் மதியம் 1 o'clock வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இடைப்பட்ட 1.5 மணி நேரம் டைமில் வந்து நீங்கள் பிரஸ்ட் மில்க் ஃபார்முலா மில்க் அப்புறம் வந்து குழந்தையை தூங்க வைக்கிறது இந்த மாதிரி டைமை வந்து ஒதுக்கிக்கோங்க. நைட்டு 8:15 இல்லைனா 8:30க்குள்ளே குழந்தைய வந்து தூங்க வச்சுருங்க. இரவு நேரங்களில் வந்து குழந்தைகளுக்கு எந்த திட உணவுகளை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். பிரஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க் வந்து குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த பகுதியாக வந்து நம்ம 2nd வீக் 3rd வீக் 4th வீக் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.